ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் 8 தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார். 4வது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப் பார்வையாக சனி என்ற கிரகம் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். 2 அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது? ரிஷப ராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ மார்ஸ் அப்படிங்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி, அதாவது அவர்தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மறைய போகிறார். பொதுவா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைந்தால் நமக்கு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் டென்ஷன் கொடுப்பாரோ அதற்குண்டான எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு 99% ஃபில்டர் செய்யப்படுகிறது. இதுக்கு காரணம் அந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் 7வது பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும்? இப்போது செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா சாட்டானை பார்க்கிறார். இப்போ சாட்டான்கிறவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்.